மழை, பௌர்ணமி நிலா, இல்லை 3ஆம் பிறை நிலா, சூரியோதயம், முதல்ல அந்த செடியில் பூக்கிற பூ, அது மாதிரி நிறைய விஷயங்கள் கவித்துவமாக அழகழகாக நமக்குள்ளே ஞாபகங்களை விதைச்சிட்டே இருக்கும். என்னுடைய மழை ஞாபகம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சின்ன வயசில் நான் வளர்ந்து வந்த அந்த அழகான கிராமத்தில் ஒரு நாள் மழை பெஞ்சது. அப்போ எங்கள் அப்பா ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஊரில் இல்லைன்னா எனக்கு அப்பா ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். ஸோ அவரோட சட்டையை போட்டுப்பேன். அந்த சட்டையை போட்டுட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன். மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சது. அந்த ரோடில் ஒரு ஈக்காக்கா இருக்காது. ஆனால் அந்த ரோட்டில் மழை பெஞ்ச உடனே நல்லா புதுசாக தார் போட்ட மாதிரி நல்லா கருப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த ரோடே. வெளியில் வந்து பார்த்தோம். அப்போ எங்கள் அக்காங்கெல்லாம் சேர்ந்து காகித கப்பல் செய்ய ஆரம்பித்தாங்க. எனக்கு செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. அப்பாவோட சட்டையை போட்டுகிட்டே அந்த காகித கப்பலை குட்டி குட்டியாக எடுத்து கொண்டு போய் அந்த ஓடுற தண்ணியில் விடுறேன். அந்த ஓடுற தண்ணியில் விடுறதுக்கும் ஒரு நேக்கு தேவைப்பட்டது. ஒழுங்காக விடலைன்னா கப்பல் மூழ்கி போயிடும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா உட்காந்து நாங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் என்னுடைய முதல் மழை ஞாபகம். அதுக்கடுத்த நல்ல ஞாபகம் இருக்கிற மழை ஞாபகம் அப்படின்னு யோசித்தோன்னா, எங்கள் அக்காங்கெல்லாம் ஸ்கூல் முடித்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ட்ரெயினில் தான் வருவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு நடந்து வரணும். மழை நல்லா ஆரம்பிச்சிருச்சு. நான் முதலே ஸ்கூல் பஸ்ஸிலேருந்து வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டேன். அம்மா என் கையில் 2 கொடையை கொடுத்து, அக்காங்க மழையில் நனைஞ்சிருவாங்க, பத்திரமா கூட்டிகிட்டு வா அப்படின்னாங்க. நானும் போய் நல்லா மழையில் அக்காங்கக்கிட்ட கொண்டு போய் கொடையை கொடுத்தேன். என்னோடய பெரிய அக்கா அந்த கொடையை வாங்கிக்கிட்டாங்க, என்னையும் தூக்கிக்கிட்டாங்க. சின்னக்கா பெரியக்காவோட பேகு, அவங்க பேகு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் அந்த 2 கொடையில் அழகாக அந்த தார் ரோட்டில், நீளமான அந்த ரோட்டில் நடந்து வரோம். நடந்து வரும்பொழுது எனக்கு ஒரே குளிர். எங்கள் அக்கா நல்லா என்னை இறுக்கமாக பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வராங்க. வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொட்டகை போட்டிருந்துருப்போம். நல்ல மழை. அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்க வந்தவுடனே அதுங்களுக்கு துடைக்கிறதுக்கு துண்டெல்லாம் கொடுத்து சூடாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கொட்டகைக்குள்ளே நுழைஞ்சு முடிக்கிறோம். அந்த மழையோட வீரியம் தாங்காமல் அந்த கொட்டகை அப்படியே டப்புன்னு இறங்கிடுச்சு. ஒரு 4-5 செகண்டு நாங்கள் தள்ளி வந்திருந்தோன்னா எங்கள் தலைமையில் தான் விழுந்திருக்கோம். அது எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. அப்படியே பயந்து போயிட்டு அப்படியே நடுங்கிட்டு நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர வந்து நுழையிறோம். அதுக்கப்புறம் வேகமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தலையெல்லாம் துவட்டி அம்மா சுட காஃபியோ டீயோ ஹார்லிக்ஸோ அந்த டைமில் என்னமோ அது ஒன்று சூடாக கொடுத்து எங்களெல்லாம் ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சாங்க. அந்த கொட்டகை எங்கள் தலையில் விழுந்துருச்சு, போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை அதுக்கப்புறம் அந்த சில வாரங்களுக்கு அதை அந்த கதையாக நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நல்லா பொழுதுபோக்கிட்டு இருந்தோம்.